வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங் கோர்சஸ் ஆட் பண்ண கோர்சஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஸ்மார்ட் பிளான் 3Dயில் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் வீடியோ ஸ்ட்ரீமிங்கில். ஸோ அதுக்கு எப்படி போகிறது, ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா mdmstc.com இருக்கும். லிங்க்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இதோட வெப்சைட்டையும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிங்க்கே நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்குது, வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்கே போய் ரிஜிஸ்டர் நம்ம டேஷ்போர்டில் போனீங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம் என்ன வேணும், இமெயில் ஐடி என்ன, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா இமிடியேட்டாக ரிஜிஸ்டர் ஆகிரும். ஓகேங்களா? முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே இது பண்ணியிருக்கேங்கிறதுனால எனக்கு ஜஸ்ட் நான் லாகின் கொடுத்து போகிறேன். போயிட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ இங்கே போயிட்டு ஹோம்லேயும் போய் எடுக்கலாம். ரைட்டுங்களா? ஹோமில் போனீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸ்மார்ட் பிளான் 3Dக்கு டேட்டா பேஸ் க்ரியேஷன் இருக்குது, கிரிட் இருக்குது. கிரிட்டில் வந்து நமக்கு வீடியோஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் வந்து ஒரு 4 வீடியோஸ் நீங்கள் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னாவே வரும். எவ்வளோ வீடியோஸ் இருக்கோ அது அத்தனை இங்கே வரும். அதே மாதிரி இங்கேயே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு அதே மாதிரி இங்கே கீழே இருக்குது. ரிப்போர்ட்ஸ் தனியாக இருக்குது. ரிப்போர்ட்ஸ் 3 மெத்தட் இருக்குங்கனாலும் இங்கே இதாக போட்டிருக்கோம். 2D கம்போஸ்ட் ட்ராயிங், கிரியேட்டிங் எக்யூப்மெண்ட்டு, ரூட்டிங் பைப்பிங், எலக்ட்ரிக்கல் மாடலிங், ஹெச்விஏசி மாடலிங், பிளேசிங் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிடும். ஓகேங்களா? பட் நீங்கள் இதே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ என்னென்னா ரிஜிஸ்டருக்கு போவோம். ஓகே, நான் என்னென்னா இங்கே போய்ட்டு நம்ம எடுப்போம். ட்ரைனிங்கில் போய்ட்டு வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருந்தால் ஆட் டு கார்ட்னு இருக்கும். ஓகேங்களா? ஆட் டு கார்ட்னு கொடுத்தீங்கன்னா கார்ட்டில் நீங்கள் நார்மலாக ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது அமேசான் இந்த இதெல்லாம் வாங்குறீங்களா, அதே ப்ரொசீஜர் தான். ஆட் டு கார்ட்னு சொல்லிவிட்டு ஷிப்மெண்ட் எல்லாமே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங்னு வந்துடும். ஓகேங்களா? டேரெக்டாக நீங்கள் டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, என்ரோல்டு கோர்சஸ், நம்பர் ஆஃப் என்ரோல்டு கோர்சஸ் காட்டும், ஆக்டிவ் கோர்சஸ், கம்ப்ளீட்டட் கோர்சஸ். ஓகே, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் கோர்சஸ்னு வந்துடும். இங்கே வந்து ஆக்டிவ் கோர்சஸ்னால் நீங்கள் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையோ அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு எனக்கு பிளேசிங் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இன் ஸ்மார்ட் பிளான் 3D இங்கே தான் நான் போய் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? டேரெக்டாக இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே போனோம்னா நமக்கு இங்கே கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ போனால் ஸ்டார்ட் லேர்னிங் கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ என்றைக்கு என்ரோல் பண்ணோம், ஸோ அது எவ்வளோ வரைக்கும் வேலிடிட்டி, என்ன லெவல், ஓகே, எவ்வளோ டூரேஷன் இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சவொன்னே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து பைப்பு, டக்ட், கேபிள் ட்ரேக்கு எப்படி வைக்கிறதுங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எபோட் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் டாஸ்க். ஸோ அந்த ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட் டாஸ்கில் என்னென்ன இருக்குது, டூல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளேஸ் லீனியர் மெம்பர். இது வந்து பிளேஸ் லீனியர் மெம்பர்ங்கிறது ஸ்ட்ரக்சரில் உள்ளது. நார்மலாக மற்ற சாஃப்ட்வேர்லனா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் வைக்கணும்னா திருப்பி ஸ்ட்ரக்சருக்கு போகணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிருப்போம், சப்போர்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸை இங்கே இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது நான் ஸ்ட்ரக்சருக்கு போக தேவையில்லை, இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் தேவைன்னா பேஸ் பிளேட் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மெம்பரை ட்ரிம் பண்ணிக்கலாம். இது 3மே வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சரில் உள்ளது. அது இங்கே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை 3 மெத்தடில் வைக்கலாம். ஓகேங்களா? பிளேஸ் சப்போர்ட் பை ஸ்ட்ரக்சர், பிளேஸ் சப்போர்ட் பை பாயிண்ட், பிளேஸ் சப்போர்ட் பை ரெஃபரன்ஸ். ஸோ பிளேஸ் சப்போர்ட் பை ஸ்ட்ரக்சர் அண்டு பிளேஸ் சப்போர்ட் பை பாயிண்ட் ரெண்டுக்குமே ஸ்ட்ரக்சரல் மெம்பர் ரெஃபரன்ஸ் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது மெத்தடில் அந்த பாயிண்ட்டில் வந்து என்னென்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுவோம். பட் அதுக்கு என்னென்னா அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வச்ச ஸ்ட்ரக்சரல் மெம்பரை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த ஹைட்டுக்கு க்ரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் க்ரியேட் ஆகிருக்கும். அங்கே ஆக்சுவலாக கீழே இதே இல்லை, ஆனால் ரெஃபரன்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை நான் கொடுத்தேங்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸை வச்சு எடுத்துக்கும். அடுத்து பிளேஸ் சப்போர்ட் பை ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா எங்கே வேணும், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அது ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு மெம்பரை நீங்கள் கீழே போய்ட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா டயக்னலாக கூட எடுக்கலாம். பட் அது வெர்டிக்கலாக க்ரியேட் ஆகும். அந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அது நம்ம பின்னாடி ஒரு வீடியோலையும் எல்லாத்தையுமே அதில் இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பார்ட். ஓகேங்களா, இந்த இதுக்கு வந்து எனக்கு யூ கிளாம்ப் வேணும். ஓகேங்களா, நம்ம யூ கிளாம்ப் போட்டு லாக் பண்ணுவோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் வரும். அடுத்து மெஷர் 2 சப்போர்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. கிளிப்பிங்கிறது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து 2Dயில் சொன்னோம்னா செக்ஷன் உள்ளே ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இதில் எடுப்போம். பட் அதுக்கு பதில் என்னென்னா கிளிப்பிங் மூலமாக என்ன பண்ண முடியும்னா 3D லைன் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, அடுத்து மெட்டீரியல் டேக் ஆஃப் ஆர் பில் ஆஃப் மெட்டீரியல், எம்டிஓ அல்லது பிஓஎம் பிஓக்யூ நிறையா சொல்லுவாங்க. ஓகேங்களா, எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே போகணும். இதை 3 மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். ரன் ரிப்போர்ட், ட்ராயிங் கன்சோல் அண்டு ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா, பட் இங்கே என்னென்னா ட்ராயிங் கன்சோல் அண்டு ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அது ட்ராயிங் கன்சோலில் வந்து அதை பற்றி நான் காமிச்சிருப்பேன் என்னங்கிறது. ஃபுல் டெப்த்தில் அதில் போகல. எனக்கு கிட்டத்தட்ட ஒன்று சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது வந்து அட்மினுக்கு தான் தேவை, நமக்கு தேவையில்லை. அதனால் அதுக்கு நான் போகல. ரன் ரிப்போர்ட், ட்ராயிங் கன்சோல். ரன் ரிப்போர்ட்னால் ஒன்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் வந்து எக்ஸல் ரிப்போர்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் மாடலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அங்கே அப்டேட் பண்ண முடியாது. திருப்பி வேணால் ரன் ரிப்போர்ட்டில் போய்ட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் ட்ராயிங் கன்சோல் அப்படி கிடையாது. எல்லாமே ரெடியாக இருக்கும். எப்போ வேணுமோ நம்ம அப்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம உள்ள வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங். ஐசோமெட்ரிக் ட்ராயிங் ஆக்சுவலாக பைப்பிங்க்கு தான். பட் இங்கே சப்போர்ட் எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 2D ட்ராயிங் வந்து ட்ராயிங் கன்சோலை யூஸ் பண்ணி ரெண்டுமே ட்ராயிங் கன்சோலில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ ரைட் இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் லேர்னிங் பார்த்தா எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டுன்னு காட்டும். ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா, இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். காரணம் அது இமேஜ் நம்ம இது பண்ணதுனால. பட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு உள்ள வீடியோ. பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஜஸ்ட் என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத பற்றி அங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோக்கு போயிடும். பட் ப்ளே பண்ணிங்கன்னா தான் ப்ளே போகும். பார்த்தீங்கன்னா நமக்கு 1/14 7% கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே பார்த்தா டிக் மார்க் வந்துருக்கும். எதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் மார்க் வரும். இதில் தான் வந்து மெம்பர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா மெம்பர் வச்சுருப்போம். ரைட்டுங்களா, ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பேஸ் பிளேட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் மெம்பர் பாருங்கள், கட் பண்ணிக்கலாம் மெம்பரை வச்சு. ஓகேங்களா, எக்ஸஸாக இருக்காத நம்ம இன்னொரு மெம்பரை வச்சு மெம்பரோட சர்ஃபேஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். அது இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே சப்போர்ட் பை ஸ்ட்ரக்சர். ஸோ பாருங்கள் ஹேங்கர் வந்து நான் இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட் பாருங்கள் கீழே இதை பேஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரி வரக்கூடாது. பட் இங்கே நம்ம கான்செப்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் மெத்தடாலஜி நீங்கள் வைக்கும்போது இதையும் பார்த்துக்கணும். இதையும் பார்த்துட்டு நம்ம வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பை ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பை பாயிண்ட். ஓகேங்களா, எந்த இடத்துல வேணும்னு நம்ம பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இது பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது ஆக்சுவலாக சப்போர்ட்டே இல்லாமல். ஏன்னா நான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து இந்த இதை நான் எடுத்திருக்கேங்கிறதுனால அது பேஸ் பண்ணி நமக்கு அங்கே வரும். ஓகேங்களா, பாருங்கள் ரெஃபரன்ஸ்னு கொடுத்தோன்னே பாருங்கள் இதுக்கும் பாருங்களேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரே டக்ட்டு ரெண்டுக்குமே என்ன பண்ணியிருப்பேன்னா நான் வந்து பிளேஸ் சப்போர்ட் பை ஸ்ட்ரக்சர் அல்லது பை பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ரெஃபரன்ஸை வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா பட் பிளேஸ் சப்போர்ட் பை ஸ்ட்ரக்சரில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. என்னென்னா இதில் என்ன ஒரு பியூட்டின்னா நீங்கள் பைப் எடுத்திங்கன்னா பைப் சப்போர்ட் வரும், டக்டை செலக்ட் பண்ணால் டக்டோட சப்போர்ட் வரும், கேபிள் ட்ரேயை செலக்ட் பண்ணால் கேபிள் ட்ரேயோட சப்போர்ட் வரும். ஸோ எனக்கு என்ன கேபிள் ட்ரேக்கும் டக்ட்டுக்கும் வந்து எனக்கு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அந்த இடத்துல இல்லைங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பேன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பேன். ஏன்னா பிளேஸ் சப்போர்ட் பை ரெஃபரன்ஸில் எனக்கு எந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பரும் வேணாம். ரைட்டுங்களா, ரெஃபரன்ஸாக வச்சு இது பண்ணிக்கலாம். நான் எந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி அந்த ஹைட்டு வந்துடுங்க. பாருங்கள் நான் எங்கே வரைக்கும் போயிருக்குது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதை கொடுக்குறோன்னா அதை பேஸ் பண்ணி வந்து அடுத்து யூ கிளாம்ப் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ யூ கிளாம்ப் எப்படி வேணும் அப்படிங்கிறத எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அந்த பொசிஷன் எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா சில கரெக்டாக அவங்க காட்டும், ஆனால் வைக்கும்போது நம்மளால் ஒழுங்காக வைக்க முடியாது. அதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ மெஷர் பாருங்கள் ரெண்டுக்கு நடுவில் எவ்வளவு. இதில் என்னென்னா அப்சல்யூட் டிஸ்டன்ஸ் வரும், அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ் வரும். ரைட்டுங்களா, ஏன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு 7 பாயிண்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸுங்கிறத நம்ம நார்மலாக சொல்லிடுவோம். பட் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து 7 பாயிண்ட் எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். பட் இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து ஜாமெட்ரிக்கு மறைஞ்சிருக்கு.
ஈஸ்ட் நார்த் எலிவேஷன் காட்டும். ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, நார்த்தில் எவ்வளோ இருக்குது, எலிவேஷனில் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அப்போனா எக்ஸாக்டாக செகண்ட் பாயிண்ட்டோட லொக்கேஷனை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிளிப்பிங். இதுதான் கிளிப்பிங். பாருங்கள், நம்ம உள்ள வியூ 3Dயில் பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே போய் எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஏதாவது வரைகிறதுனா வரைஞ்சிக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து மெட்டீரியல் டேக் ஆஃப். ஓகே, பை யூஸிங் ரன் ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே இங்கே காமிக்கும். ஓகே, என்பிடி என்ன, இன்ச்சஸ்ஸு, சப்போர்ட்டிங், ஸ்ட்ரக்சர் 1, ஸ்ட்ரக்சர் 2, நம்ம ஏதாவது நேம் கொடுத்துருந்தோம்னா அந்த நேமே நமக்கு அங்கே காட்டும். அடுத்து ட்ராயிங் கன்சோல். ஓகேங்களா, இதே தான் ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும், பேக்ரவுண்டில் மட்டும் மாறும். ஓகேங்களா, இதில் உள்ள மாதிரியே நம்ம பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளது எல்லாமே அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது அப்டேட் நவுன் சொன்னீங்கன்னா லேட்டஸ்ட் இருக்குது அப்டேட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணும்போது எக்ஸலாக நம்ம என்ன எக்ஸல் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ண தேவையில்லை, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் நவுன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அப்டேட் ஆகிரும். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது இன்ட்டு மார்க்கில் தான் இருக்கும். இப்போ அப்டேட் ஆடாக இருந்தால் அன்ஸ்பெசிஃபைட் டிக் மார்க் வரும். ஆனால் நீங்கள் டிக் மார்க் இருந்தாலும் திருப்பி ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் நவுன் கொடுத்துக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் அப்டேட் நவுன் கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னென்னா அப்டேட்டட் வெர்ஷன் தான் அதில் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் காட்டும். ஆனால் என்ன டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா S7 காட்டுது. இங்கே ரைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே அதை பற்றி டீட்டெயில் இருக்கும். ஓகேங்களா, பில் ஆஃப் மெட்டீரியல் இங்கே ரைட்டில் இருக்கும். அதில் S7 தான் இருக்கும். ஸோ என்ன மெட்டீரியல், என்ன டைப் ஆஃப் சப்போர்ட்டு அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதில் இருக்கும். இதே நமக்கு 2D கம்போஸ்ட் ட்ராயிங் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கிறதால எனக்கு இதில் டைமென்ஷன்ஸ் கொடுக்க முடியலை. ஓகேங்களா, பாருங்கள் எப்படி என்னங்கிறது இங்கே வந்துடும். இதை ஜூம் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷனுங்கிற வரும் ஆக்சுவலாக. ரைட்டுங்களா, இதே நீங்கள் பிளான் அண்ட் எலிவேஷனில் எடுத்திங்கன்னா அதோட ஹைட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இங்கே போனோன்னா எனக்கு 2 ஆப்ஷன் வரும். ரீடேக் திஸ் கோர்ஸ், வியூ சர்டிஃபிகேட். ரீடேக் திஸ் கோர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ரீடேக் திஸ் கோர்ஸ்னு கொடுத்தேன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ வரும். பட் நான் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணியிருக்கேங்கனால எனக்கு ரிவ்யூ காட்டலை. ஓகேங்களா, அந்த ரிவ்யூ தான் நமக்கு முன்னாடி காமிச்சிச்சு. ஓகேங்களா, மற்ற வீடியோவிலே காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்னா ஓவர் ரைட் ப்ரீவியஸ் ப்ராக்ரஸ் பிஃபோர் கன்யூ ப்ளீஸ் டிசைட் வெதர் டு கீப் ப்ராக்ரஸ் ஆர் ரீசெட் டேட்டான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுனா ஏற்கனவே நீங்கள் பார்த்த டேட்டா எல்லாமே போயிடும். திருப்பி வியூ சர்டிஃபிகேட் வராது. ஃபுல்லாக ரன் பண்ணிங்கன்னா தான் சர்டிஃபிகேட் வரும். ஓகேங்களா, இதே கீப் டேட்டான்னு சொன்னீங்கன்னா எல்லாமே இருக்கும். இவங்க டிக் மார்க்கில் இருக்கும். எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் திருப்பி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து முடிச்சு ஜஸ்ட்டு டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா திருப்பி இந்த விண்டோக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் திருப்பி குறிப்பிட்ட வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வியூ சர்டிஃபிகேட். ஸோ இங்கே போனால் என்னோடய சர்டிஃபிகேட்டை நான் வியூ பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் தட் யார், ஸோ கோர்ஸ் நேம் என்னென்ன டாபிக்ஸ் இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அடுத்து இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரெடென்ஷியல் ஐடின்னு இருக்குது, இதான் இந்த சர்டிஃபிகேட்டோட ஐடி. ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக வேணுன்னா பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக வரும். ஜேபிஜின்னு கொடுத்தீங்கன்னா ஜேபிஜியாக உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு இங்கே வந்துருச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணுறதுனா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதே வந்து நான் இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே இமேஜ் ஜேபிஜியை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து காப்பி க்ரெடென்ஷியல் URL. ஸோ அது என்னென்னா நீங்கள் எங்கேயாவது இதில் வேணால் பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த பேஜே உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜ் திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்து பிரிண்ட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இப்போ என்ன பிரிண்டர் வேணுமோ கொடுத்து உங்கள் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதே வந்து நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின்ல நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் திருப்பி டேஷ்போர்டுக்கே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டட் கோர்ஸ் போயிடுச்சு. திருப்பி அதோட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா இங்கே என்ரோல்டு கோர்சஸில் போனீங்கன்னாவே டேரெக்டாக இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கடைசியாக முடித்ததை இங்கே பண்ணிங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு கொடுத்துக்கலாம். அல்லது இங்கே போய்ட்டு திருப்பி ப்ளேஸ் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
திருப்பி இந்த பேஜுக்கு வரும். ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் சைன் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ரைட், லாக் அவுட்னு சொன்னீங்கன்னா வெளியில் வந்துடும். என்னென்னா நீங்கள் அட் அ டைம் இந்த ஐடியில் ஒரு இதில் சிஸ்டத்தில் தான் லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? முடிச்சுட்டு லாக் அவுட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி லாகின் பண்ணுறது அதே நேம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா?